பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நம்ம தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து 10 நல்ல காரியங்கள் என்கிற தலைப்பிலை பார்த்து 8 நல்ல காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். நேற்றைய தினத்தில் நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் நல்ல போதகம் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? இன்றைக்கு இன்னும் ஒரு நல்ல காரியத்தை பார்ப்போம். மாலையிலும் ஒரு நல்ல காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். எப்படி? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய். அப்போ 9வது நல்ல காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அறிக்கை. என்ன அறிக்கை? நல்ல அறிக்கை. அதாவது அநேகருக்கு முன்பாக இவர் நல்ல அறிக்கை பண்ணினாராம். யாரு? தீமோத்தேயு. அதை பவுல் சொல்றாரு, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு யாரை அடுத்த 2 வசனத்துல இயேசு கிறிஸ்து நல்ல அறிக்கை பண்ணினார் என்று காண்பிக்கிறார் பவுல். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 14வது வசனம். 1 தீமோத்தேயு 6:14. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நல்ல அறிக்கை. இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்துவுக்கு முன்னால நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார் அப்படிங்கிறார். இப்போ அப்போ நல்ல அறிக்கைன்னா என்ன? இப்போ நமக்கு கேள்வி அதான். இப்போ எதுங்க நல்ல அறிக்கை? நல்லா கவனிங்க. முதலாவது சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்துவுக்கு முன்னால் நின்று சொன்னார் தெரியுமா? அது என்ன அறிக்கை? நல்ல அறிக்கை. அவர் கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக உண்மையான தேவனை குறித்தும் தன்னை குறித்துமான திட்டமான காரியங்களை இயேசு சொன்னார் அல்லவா? அது என்ன அறிக்கைன்னா நல்ல அறிக்கை. பைபிளில் நான் சில காரியங்களை நல்ல அறிக்கை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஞான ஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சில அறிக்கைகளை பண்ணுறோம். உதாரணமாக நீங்கள் இயேசு சொன்ன வார்த்தை, நான் பைபிள்லேருந்தே உங்களுக்கு பேசுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள். லூக்கா 7வது அதிகாரம் சொல்லுகிறது. லூக்கா 7:29 வசனம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். என்ன பண்ணாங்களா? தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அது ஒரு நல்ல அறிக்கை. அடுத்தது இன்னொன்று இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுவார் தெரியுமா? அதில் சொல்லுவார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ அவரை அறிக்கையிட்டால், அதாவது இருதயத்தில் விசுவாசித்து உன்னுடைய வாயில நீ அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். பைபிள் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அப்போ அவர் அறிக்கையிடுறார். நல்ல அறிக்கை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பது நல்ல அறிக்கை. இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்றேன். எபிரேயர்ல பவுல் எபிரேயர் எழுதின தேவ மனுஷன் சொல்ற வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்க. எபிரேயர்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, அதையும் வாசிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமலும் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப இங்க எந்த நம்பிக்கைன்னு அவர் சொல்றாரு? பரலோகத்தை குறித்த நம்பிக்கையை நாம அறிக்கையிடணும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிடுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ பரலோகத்தை குறித்த நம்பிக்கை நல்ல அறிக்கை. நம்முடைய ஆண்டவரை குறித்து நமக்கு இருக்கிற புரிதல், நம்முடைய நம்பிக்கை நல்ல அறிக்கை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பது நல்ல அறிக்கை. இதை நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ணணும். அதாவது நான் விசுவாசிக்கிறேன்,
ஏன்னா அந்த காலத்தில் சபை முன்னால் அதை அறிக்கை பண்ண சொல்லுவாங்க, உன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணு அப்படிம்பாங்க. நமக்கு பாவ அறிக்கை மாத்திரமாக தான் தெரிஞ்சிருக்கு. பாவ அறிக்கை மாத்திரம் அல்ல, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை பண்ணணும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்துவுக்கு முன்னால் நல்ல அறிக்கை செஞ்சாராம். யாரை குறித்து? தேவனை குறித்து, தன்னை குறித்து, உண்மையை மாத்திரமே இயேசு சொன்னார். அதே போல தீமோத்தேயை பற்றி பவுல் சொல்றாரு, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ணினவருமா இருக்கிறா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன நல்ல அறிக்கை பண்ணியிருப்பாரு? விசுவாச அறிக்கை பண்ணியிருப்பாரு, தேவனை குறித்து அறிக்கை பண்ணியிருப்பாரு. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரை நம்புறேன், நான் அந்த மாதிரி அறிக்கை பண்ணியிருப்பாரு. நான் தான் சொன்னது போல ஆயக்காரரும் பாவிகளும் ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கை பண்ணாங்களாம். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பலியானார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற விசுவாசித்து நீங்கள் அதை அறிக்கையிடணும். ஏன்னா நீங்கள் அடுத்தது நல்ல அறிக்கை பண்ணணும். யாரை குறித்து? ஆண்டவரை குறித்து நீங்கள் நல்ல அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரை குறித்து நல்ல அறிக்கை பண்ணுங்க. உங்களை குறித்தும் மனசாட்சிக்கு பயந்து நல்ல அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக நல்லவர்களா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமானவங்களா சாட்சி உள்ளவங்களா வாழணும். அதான் நல்ல அறிக்கை பண்ணது. இவர் சொல்றாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ நல்ல அறிக்கை பண்ண அப்படிங்கிறாரு. அப்ப நான் மறுபடியும் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்துவுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணினார். தேவனை குறித்தும் தன்னை குறித்தும் உண்மையான விஷயங்களை இயேசு சொன்னார். ரெண்டாவது, நாம் நல்ல அறிக்கை பண்ணணும். நல்ல அறிக்கை பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயில அறிக்கை பண்ணணும். அதே போல தேவன் நீதிபரர் என்று நாம் அறிக்கை பண்ணணும். அதான் நல்ல அறிக்கை. அதே போல நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் நாம் உறுதியாக இருக்க கடவுள்னு எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கீழே எதிரமா சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி சொல்றாரு. அப்போ நித்திய ஜீவனை பற்றி நீங்க அறிக்கையிடணும். பரலோகம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது அதெல்லாம் கேட்பாங்க. நாங்கள் கேட்போம், பரலோகத்தை விசுவாசிக்கிறீங்களா, ஒரே ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாங்கள் கேட்போம். அவங்க வாயில் அதை அறிக்கையிடுவாங்க. அதான் நல்ல அறிக்கை. அப்போ பரலோகத்தை குறித்து நல்ல அறிக்கை பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கணும். பரலோகத்தை குறித்து அறிவிப்பது தான் நல்ல அறிக்கை. ஆண்டவருடைய தன்மையை சொல்வது நல்ல அறிக்கை. ஆண்டவர் மேலே குறைப்பட்டுக்கிட்டு குறை சொல்கிற அறிக்கை இல்லை, ஆண்டவரை பற்றி நல் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. சாயந்தரம் இன்னொரு நல்ல காரியத்தை பார்த்து நிறைவு செய்வோம். God bless you.